ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோங்க. ஸ்வீட் கார்ன் பிடிக்காத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ஸ்வீட் கார்ன் ரொம்பவே பிடிக்கும். அதனால் ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சாட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு இனிப்பும் புளிப்பும் கலந்து சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம், நல்ல ஃப்ரெஷ்ஷான வெங்காயமாக இருக்கட்டும், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் மெல்லிஸாக இருந்தது, அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். விதைகளும் ரொம்ப இலசாக தான் இருந்தது, அதனால் அதோடையே சேர்த்துட்டேன். ஒரு பெரிய சைஸில் இருக்க கேரட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்து அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸில் இருக்க மாதுளம் பழத்தில் பாதி அளவு மாதுளை முத்துக்களை பிரித்து எடுத்து அதை இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் மாங்காய் வந்து ஒட்டு மாங்காய், பெங்களூரெலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாங்காவை நம்மளோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது போல் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகளும் நம்ம விருப்பப்படி தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இது இல்லாத பச்சையாக சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். பல்லாக தேங்காவை நறுக்கி கூட இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் சீசன் இருந்ததுன்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சீசன் இல்லாத சமயமாக இருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அதுவும் கிடைக்கலன்னா கவலையே பட வேணாம். ஒரு 1/4 எலுமிச்சம் பழத்தை சாறு பிழிஞ்சு எலுமிச்சை சாறு இதில் விட்டுக்கோங்க. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு பேனில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் தண்ணி இருக்கும். அதில் ஒரு பெரிய சைஸில் இருக்க கானை இது போல் நல்ல முத்துக்கள்லாம் பிரித்து எடுத்து அந்த நாரெலாம் இல்லாமல் எடுத்து சேர்த்தாச்சு. வாஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு மஞ்சள் தூள் இதில் சேர்க்கணும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தா தான் கார்ன் நல்ல ஒரு பிரைட்டான எல்லோ கலரில் நமக்கு கிடைக்கும். நிறைய நேரம் வேக விடக்கூடாது. ஜஸ்ட் இந்த கார்ன் அந்த நல்ல சூடான தண்ணியில் கொதிச்சு மேலே எழுந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சாலே போதும். அதாவது கார்னில் நல்ல சூடு ஏறணும், லைட்டாக அதனோட பச்சை மணம் மாறணும், ஆனால் வேகக்கூடாது. நம்ம எடுத்து கடித்து சாப்பிடும்பொழுது க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். இது போல் நல்ல முத்தாக கொதிச்சு வர டைமில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். நல்ல தண்ணியெல்லாம் இருந்துடணும், ஆனால் அந்த சூடும் போகக்கூடாது. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வடிகட்டிட்டு இந்த சூட்டோடையே எடுத்து ஏற்கனவே நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனோட சேர்த்து கலந்து சுட சுட பரிமாற கொடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த கார்ன் சாட்டு. இதில் நீங்கள் வேக வச்ச வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம் இல்லைங்களா புது வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை உரித்து கூட சேர்த்துக்கோங்க. இதில் ஹைலைட்டான விஷயமே நம்ம வெண்ணெய் சேர்க்கிறது தான். குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா வெண்ணெய் சேர்த்து கலந்து சாப்பிட கொடுங்க. அதே போல் காரம் நமக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாய் தூள் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் இதில் சேர்க்குறேன். உப்பு ஏற்கனவே வேக வைக்கும்பொழுது சேர்த்தோம், இப்போயும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்கணும் இல்லைங்களா, அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தூளுப்பு சேர்த்துருக்கேன். இதில் வீட்டிலையே செஞ்ச டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸ்லாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா கலந்துட்டு சாப்பிட கொடுத்து பாருங்கள். சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கார்ன் சாட்டை. இந்த டொமேட்டோ சாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான். தக்காளி விலை குறைவாக விற்கிற சமயத்தில் வீட்லேயே எப்படி டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா சுவையான அதே சமயத்தில் ஹெல்த்தியான சுடன்னு இருக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் சாட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.